தமிழலை பார்வையாளர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னாக்கா ரிப்பன் மாளிகை பக்கத்தில் துப்புரவு பணியாளர்கள் நடத்தக்கூடிய போராட்டத்தில் தான் நம்ம இருக்கோம். இவங்க எதனால இந்த போராட்டம்னு பார்த்தீங்கன்னாக்கா, சென்னையில் மொத்தம் 15 ஜோன்கள் இருக்குது. அதில் திருவிக நகர் மற்றும் ராயபுரம் ஆகிய 2 ஜோன்கள் தனியார் வசம் ஒப்படைக்கப்படுவதாகவும் இவர்கள் செவி சாய்க்காததுனால இந்த போராட்டம் நடத்தப்படுவதாக அவங்க சொல்லிச்சிருக்காங்க. அவங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத நம்ம அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வயசுல வேலைக்கு வந்த 40 வயசு ஆகுது. இதுக்கப்புறம் எங்களுக்கு யார் வேலை தருவாங்க? 25 வயசுல எந்த கம்பெனிக்கு போனா எங்களுக்கு வேலை தருவாங்க? இந்த வயசுல தருவாங்களா? ஏஜ் அப்போ தானே சொல்லுவாங்க. அப்ப எங்களுக்கு யார் வேலை தருது? இந்த வேலையை விட்டு நாங்க எங்க போறது? எங்க வயசெல்லாம் இதுல போச்சு. எங்களுக்கு எவ்வளவு இம்பெஷனு, எத்தனை பேருக்கு ஒருத்தர் கிட்னி எடுத்திருக்காங்க, ஒருத்தர் கர்ப்பப்பை எடுத்திருக்காங்க. நிறைய ப்ராப்ளம் இல்லாத ஆளே இல்ல. கேன்சர் இறந்துருக்காங்க, அட்டாக் இறந்துருக்காங்க, ஓபனர் சர்ஜரி பண்ணிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வீசிங் தான் இருக்கும். வேலை செய்யறவங்களுக்கு எல்லாருக்கும் வீசிங் இருக்கும். இப்போ நாங்க சம்பளம் 23,000 கொடுத்தாங்க. நாங்க இப்ப வேலை செய்யும் போது இப்ப கான்ட்ராக்ட்ல எனக்கு 15,000 தான் தரேன்றாங்க. எங்க வாழ்க்கை இன்னும் மேல மேல போகணுமா இல்ல கீழே மட்டத்துக்கு போகணும்னு நினைக்கிறாரு. போராட்டம் பண்றோம். 10-15 வருஷமா நாங்க கஷ்டப்படுவோம். இவங்க தூக்கி போட்ட மாதிரி தனியார் மையத்துக்கு போங்கன்னா எப்படி? நாங்க 23,000 சேலரி வாங்குறோம். 23,000 சேலரில இருந்து திடீர்னு 16,000 ரூபாய் சம்பளம்னா எப்படி? இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு 16,000 ரூபாய் சேலரி எங்கிட்டு மூல? இப்ப காய்கறி என்ன விலை விற்கிது, அரிசி பருப்பு என்ன விலை விற்கிது? எங்க வீட்டு வாடகை மாசம் நாங்க 10,000 ரூபாய் கொடுக்குறோம். அப்ப அந்த 16,000 ரூபாய் செஞ்சதுல நாங்க என்ன பண்ணுவோம்? நாங்க அதுலயே குழந்தைய படிக்க வைக்கிறோம், அதுலயே நாங்க மளிகை சாமான் எல்லாமே வாங்கணும், வீட்டு வாடகை தரணும். அது எப்படி எங்களுக்கு அந்த 16,000 ரூபாய் சீட்டை பத்துமா எங்களுக்கு? என்யூஎல்எம் ஸ்கீம்லேயே, அதாவது 31/7/2025 வரைக்கும் என்யூஎல்எம் அப்படின்ற ஸ்கீமில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். அந்த ஸ்கீம்லேயே நம்ம திருப்பியும் பணி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம அந்த போராட்டம். இவங்க ராம்கி அப்படின்ற ஒரு தனியார் நிறுவனத்துக்கு கான்ட்ராக்ட் விடுறாங்க. இது வேணாம் அப்படின்றதுனால தான் இந்த போராட்டம். எங்களோட இது வேணும்னா, நீங்கள் பணி நிரந்தரம் பண்ணலனாலும் எங்களுக்கு என்யூஎல்எம் ஸ்கீமில் கொடுங்க. பணி நிரந்தரத்தை நாங்கள் கோர்ட்டில் பார்த்துக்குறோம். என்யூஎல்எம் ஸ்கீமில் கொடுத்தீங்க அப்படின்னா நாங்கள் பணி நிரந்தரம் நாங்கள் உங்ககிட்ட கேட்கல. நாங்கள் அது கோர்ட்டில் பார்த்துக்கிறோம். கேஸ் இருக்குது, அதுதான் நாங்கள் சொல்கிறோம். அதே மாதிரி ஜியோ 63 படி நமக்கு மினிமம் வேஜ் 753 ரூபா பர் டேக்கு வாங்குறோம். 9 நீதிபதிகளை கடந்து வாங்கிட்டு இருக்கோம். இப்போ கான்ட்ராக்ட் போச்சு அப்படின்னா நமக்கு சம்பளம் 16,000 தான் வரும். இப்போ 23,000 சில்லரை வாங்குறாங்க, வெறும் 16,000 தான் வரும். அதுதான் இப்போ மெயின் பிரச்சனையாக இருக்குது. செஞ்சுட்டு வேலையை அவர் கொடுத்தாருன்னா போதும். முதல்வர் தான் கேட்குறோம் நாங்கள், முதலமைச்சரை. வேற யாரையும் கேட்கலாம். அவர் தான் எங்களுக்கு இப்போ இந்த வேலையை கொடுக்கணும். எல்லாரும் வராங்க, ஆறுதல் சொல்றாங்க, எல்லாம் பேட்டி எடுக்கிறாங்க, எல்லாம் நியூஸ்ல போடுறாங்க. ஆனால் அவர் எந்த இதுவுமே எங்களுக்கு இன்ன வரைக்கும் சொல்லலை. இந்த வேலையை தான் நாங்கள் நம்பி இருக்கோம். இப்போ திடீர்னு நீங்கள் கான்ட்ராக்ட்ல செய்யுங்கன்னாக்கா நாங்கள் எப்படி செய்யணும்? அது ஐயா கிட்ட தான் நாங்கள் கேட்கணும். இன்னும் யாரும் எங்களை சந்திக்கல, எங்களுக்கு ஒரு இதுவாக தெரிவிக்கல. யாரும் என்ன எதுன்னு கேட்கவும் மாட்டோம். 9 நாளா நாங்க இருக்கோம் இங்க உட்காந்துருக்கோம். எங்களை யாரும் என்ன ஏதுன்னு எங்களை கேட்கவே இல்லை. நான் என்ன 15 வருஷமா வேலை செஞ்சோம். எங்களுக்கு எதுவுமே இல்லாத தூக்கி குப்பையோட குப்பையை நடு ரோட்ல நீங்க போட்டுட்டு புதுசா ஆளை சேர்க்குறீங்க. ரைட்டு, புதுசா நீங்க வேலை செஞ்சு நீங்க புதுசா சேருங்க, வேணாம் இல்லை, எங்களுக்கு அதே சம்பளம் சேர்த்துங்க. இப்போ இதே 23,000 அவங்க தரேன்னு சொன்னாங்கன்னா போவீங்களா? 23,000 சம்பளம் கொடுத்தா நாங்க போறோம். ஆனா எல்லாம் ஸ்டாப்பா இருக்க விரும்புறோம். எல்லோரும் ஸ்டாப்பா நிரந்தரமா கொடுக்கணும்.
எல்எல்எம் ஸ்டாப்பா? நாங்க வந்து எல்எல்எம் ஸ்டாப்பு எல்லாம் கடைசி வரைக்கும் எல்எல்எம் ஸ்டாப்பா 23,000 சம்பளத்துல எங்க உயிர் இருக்க நாங்க செய்யறோம். எங்களுக்கு ஆர்டருக்கு அப்படி வேணாம். நாங்க இதைதான் எங்க வாழ்வாதாரத்துக்கு ஒரு விதி விலக்கன்னு கேட்கிறேன். நீங்க அதை செய்யுங்க. உங்களை நாங்க கடவுளுக்கு மேலா நாங்க மதிக்கிறோம். நீங்க ஒரு பெரிய முதலமைச்சர். இந்த முதலமைச்சர் தானே உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை எல்லாம் கொடுத்துருக்காங்க. மகளிரை வந்து நாங்க கேட்கலையே, இலவசமா பஸ்ல போயிட்டு நாங்க கேட்கலையே. ஆனா நிக்கலையே பஸ்ஸுக்கு தான். ஐயா மணி ஆயிடுச்சு, நிப்பல வீட்டுக்கு போனா பஸ் நிக்க மாட்டேன், இப்ப ஆன்ட்டு போறேன். எப்படி அதே நாங்க டிக்கெட் எடுத்தா நீ நிப்ப. நாங்க டிக்கெட் எடுக்கல, கவர்மெண்ட் வந்து இலவசமா பஸ் போயிட்டு அதை ஓடுறோம். இது நியாயமா? நான் குப்பை வண்டி தள்ளின்னு வர ஒரு அம்மா ஓடிடுறாங்க, வேலைக்கு போற கைப்படுறாங்க நிறுத்தல. இதுதான் அரசாங்கம் ஆகிற ஆட்சி. கவர்மெண்ட்டுக்கு அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குது, இவங்க டிக்கெட் எடுக்கலன்னு பஸ் எடுக்கிறாங்க. இது நியாயமா? சொல்லுங்க. டெய்லி நாங்க ஆட்டோல 50 ரூபாய் 100 ரூபாய் கொடுத்து வீட்டுக்கு ஓடி வரணும். இதுதான் இலவச பஸ்ன்றது ஒண்ணுமே உங்களுக்கு எங்களுக்கு எந்த பிரயோஜனம் கிடையாது. ஆனா வேலை செய்யறவங்களுக்கு தான் பேக் மாட்டேங்குது, அவங்களுக்கு தான் எங்களுக்கு. நாங்க என்ன கேட்கிறோம் சார்? நாங்க 1000 ரூபாய் உங்களை கேட்கல. 1000 ரூபாய் நீங்க 15ஆம் தேதி தான் கொடுக்குறீங்களா? நாங்க கேட்கல. ஐயா இதெல்லாம் அடிச்சுட்டு எங்களுக்கு கரண்ட் பில்லு 1000 2000 வந்துச்சு. ஒண்ணுமே ஒரே ஒரு டிவி ஒரு பேனு 2000 இதுக்கு ஐயா போயிடும். இதை நான் ஓட்டியர்ல போய் எழுதி கொடுக்கணும். நாங்க மறியல் போற இடத்துல கரெக்ட் 2000 கட்டிட்டு வந்து எழுதி கொடுன்றான். யார் மேல பார்த்து நீங்க இதெல்லாம் இது பண்ணிட்டு கரெக்ட் கையை வச்சது நியாயம்? 1 கிலோ அரிசி 30 ரூபாய் குடும்பம் பண்ண 1 கிலோ அரிசி 80 ரூபாய் இருந்தா தான் வாங்க முடியும். அந்த மாதிரி இலவசமா அரிசி போடுறாங்கல்ல, ரேஷன் அரிசி அது மனுஷன் கூட சாப்பிட மாட்டோம். ஒரு அரிசி இவ்வளவு பெருசாகுது, அதுக்கு இருந்தா இந்த பெருசாகுது. அதே மாதிரி ரேஷன் அரிசி நாங்க சாப்பிடுறது. நாங்க ரேஷன் அரிசி வாங்கலையே. ரேஷன் கல்ல அரிசியே நாங்க வாங்குறது கிடையாது. எங்களுக்கு ரேஷன் பொருள் கூட வாங்க ஐயா. ரேஷன் எண்ணெய் வாங்குறோம், பாமாயில் வாங்குறோம், சக்கரை வாங்குறோம், பயிர் வாங்குறோம். இதுதான் நாங்க வாங்குறோம். இதுவே நாங்க வாங்கல. நீங்க இதெல்லாம் கூட இது பண்ணிட்டு நீங்க வாழ்வாதாரம் நடுரோட்ட நாங்க எத்தனை வருஷமா வேலை செஞ்சோம். நீங்க என்ன சொல்றீங்க? நான் ஆட்சிக்கு வந்தா தூய்மை பணியாளர்கள் முதல் கையெழுத்து நான் போடுறேன் அப்படின்னு வாக்குறுதி நீங்க கொடுத்தீங்க. நீங்க இந்த வாக்குறுதி அதன்படி எங்களாண்ட அவங்களுக்கு கையெழுத்து செய்யலான்னு இருக்குது. நாங்க நீங்க சொன்ன அவர் வந்து 4 வருஷத்தை தாண்டி 4 வருஷம் ஆயிடுச்சு ஒன்றும் செய்யல. ஆனா நீங்க இவ்வளவு நாள் ஏன் கேட்காம இருந்தீங்க? இன்னும் ஏன் சைன் பண்ணல? இன்னும் நீங்க ஏன் எங்களை நீங்க அப்போ எதுவுமே கேட்கல. கான்ட்ராக்ட்ல கூட நீங்க சொல்லலீங்க. நீங்க கான்ட்ராக்ட்ல விட்றன்னு சொல்லி தான் நாங்க கேட்டிருக்கோம். வளர்த்துரு பகுதிக்கு வந்தீங்க, உங்க பத்தி நான் தெரிஞ்சு அப்படின்னா எல்லாம் நீங்க அரிசி கொடுத்தீங்க, 2000 ரூபாய் கையில கொடுத்தீங்க. இதான் தூய்மை பணியாளருக்கு மழையில காத்துல இதெல்லாம் கொடுத்தீங்க. அதெல்லாம் நல்ல விஷயம், சந்தோஷமா வாங்கிக்கணும். நாங்க யார் கட்சி சாப்பிட்டா ஸ்டாலின் ஐயா நாங்க சாப்பிட்டு பெருமையா சொல்லணும். ஆனா இன்னைக்கு எங்க வாழ்வாதாரமே நடுரோடன் வரும்போது அவரை நாங்க எப்படி பெருமையா பேச முடியும்? எங்க உழைப்பர் உரிமையே இதுதான். எங்களுக்காக போராடுறாங்க, யாரோ போராடுறாங்க. இவங்களாம் வந்து எங்களுக்கு சந்திச்சு பேசி என்னமா உங்களுடைய கோரிக்கைன்றாங்க. ஒரு நாளாவது நீங்க வந்து கேட்டீங்களா? யாரோ ஒருத்தரை நம்புறாரு, எங்களை நம்பி எங்க கையில கொடுக்க மாட்டாரு. ஆந்திராக்கார ராம்கிக்காரங்கிட்ட நம்பி எங்களை ஒப்படைக்கிறேன்றாரு. எங்களை நம்ப மாட்டாரு. நாங்க இத்தனை வருஷமா கரெக்டா தானே வேலை பண்ணிட்டு இருந்தோம். நாங்க மழையிலும் காத்துலயும் கொரோனாலையும் நாங்க கரெக்டா வேலை, வண்டி கூட கிடைக்காது, நடந்து வந்து நாங்க வேலை செஞ்சோமே. கொரோனா டைம்ல எல்லாம் வண்டி எல்லாம் இருந்துச்சா? நாங்க நடந்தே வந்து வேலை செஞ்சோம். வர்தாப்புல கரண்டே கிடையாது. தண்ணி இவ்வளவு தண்ணி இருக்கு எங்க வீட்டுல எல்லாம். எங்க வீட்லயே தண்ணி வந்தா கூட நாங்க வந்து வேலை செய்வோம். எங்க வீட்லயே தண்ணி இருக்கும், ஆனா நாங்க வந்து வேலை செய்வோம். ரோட்ல இறங்கி வேலை செய்வோம், நைட்ல வந்து வேலை செய்வோம். எங்களை போன் பண்ணி வர சொல்லுவாங்க. நாங்க வேலை செய்யறதுல எதுனா தப்பு இருக்குதா சொல்லுங்க. எங்க மேல எதுனா தப்பு இருந்துச்சா? நாங்க சரியா வேலை செய்யல நினைச்சோமா? அப்பா ஸ்டாலின், வீடு தேடி வரும் ஸ்டாலின், உங்களுடன் ஸ்டாலின், 43,000 சேவைகள் எல்லாமே உங்களை வீடு தேடி வரும் சொல்றாரா? ஏன் அவர் இங்க ஒரு நாள் கூட தேடி வரலையே? நடிகையெல்லாம் பார்க்க நேரம். மூத்த நடிகை ஒருத்தங்க கூப்பிட்டாங்கன்னு குடும்பத்தோட போயிருக்கிறாருங்க. அங்க அவர் காமிச்ச அந்த ஒரு உற்சாகத்தையும் அந்த வேகத்தையும் ஒரு 10ல் 1 பங்கு இங்க வந்து என்னன்னு ஒரு வார்த்தை கேட்டிருந்தாங்கன்னா எல்லாரும் மெல்ட் ஆயிருப்பாங்க. ஆனா தேர்தல் 1 வருஷம் கழிச்சு தானேங்க வருது. நீங்க முதலமைச்சருக்கு வைக்கிற ரிக்வெஸ்ட் என்ன? 2021 எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலினை நான் ரொம்ப வியந்து பார்க்கிறேன். அவர் ரொம்ப நியாயமாக சில கோரிக்கைகளை சில விஷயங்களை சொல்லியிருந்தார். அவர் எழுதின லெட்டரில் அவர் காமிச்ச அந்த மனிதாபிமானத்தையும் நியாய உணர்வையும் இப்போ செயல்படுத்தணும்னு நான் கோரிக்கை வைக்கிறேன். இதோ இங்கே நாளைக்கு எதிர்காலத்தை கேள்விக்குறியாக தொலைச்சிட்டு உட்கார்ந்துருக்கிற இவங்களுடைய வாழ்க்கையை செப்பனிடணும் அப்படின்னு நான் கோரிக்கை வைக்கிறேன்.
உங்களுடைய தேர்தல் வாக்குறுதி 4 வாக்குறுதி கொடுத்துருக்குறீங்க. அதில் வந்து 10வது வரைக்கும் படித்து பாஸ் பண்ணவங்களுக்கு அவங்க படிப்புக்கு ஏற்ற கார்ப்பரேஷன் வேலைன்னு கொடுத்துருக்குறீங்க. ஆனால் இன்றைக்கும் அந்த இளைய தலைமுறையினர் இங்கே தான் உட்காந்துருக்குறாங்க, சானிடேஷன் ஒர்க்கர் தான் உட்காந்துட்ருக்காங்க, சாக்கடையில் தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்போ நீங்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை நீங்கள் வெறும் ஒரு தேர்தல் வெற்றிக்கான கருவியாக மட்டும்தான் பயன்படுத்துனீங்க. நீங்கள் சொன்ன வார்த்தைக்கு நீங்களே மதிக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? இந்த கேள்வியை நான் அவருக்கு கேட்குறேன்.